அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். That's fine. Excuse me, sir. I will call you back. Yes, come in. Rojava. ஆமா சார். Please sit down. ஐயோ, என்ன நடக்க போகுதோ? அவரு ஃபீஸ் ஒரு நாளைக்கு 5 லட்சமா? வாய்தான்னு இழுத்து 50 லட்சம் வரைக்கும் கொண்டு வந்துருவாராம். என்னதான் தொழில்ல கில்லாடியா இருந்தாலும் இவ்வளவா ஃபீஸ் வாங்குறது? ஆசைக்கு ஒரு அளவு வேண்டாம்? அந்த ஆளை பார்த்து கோர்ட்டுக்கு பணக்காரங்க மட்டும் வரதில்ல, எத்தனையோ ஏழைகளும் வராங்க. பெட்ரோல் விலை மாதிரி நீங்க பாட்டுக்கு உங்க ஃபீஸை ஏத்திட்டே போனா அது என்ன நியாயம்னு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வரண்டி. ஓ, நீதானா? அன்னைக்கு கார்ல ஏதோ எனக்கு சாபம் விட்டுட்டு போன? சார், சாபம்லாம் விடல சார். சாரி சார். என்ன பத்தி யார்கிட்டயோ போன்ல தப்பா பேசினல்ல? இப்ப என்ன தேடி வந்திருக்க? சார், நீங்க தான் அர்ஜுன்னு தெரியாம திட்டிட்டேன் சார். மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன் சார். டாக்டர் ரங்கநாதன் உன்னை பத்தி சொன்னாரு. நீ இங்க வரதுக்கான காரணத்தை கூட சொன்னாரு. வேலையில நீ ரொம்ப சின்சியராமே, சர்வீஸ் மைண்ட் உள்ளவன் சொன்னாரு. பட் என்கிட்ட சர்வீஸ் மைண்ட் எல்லாம் எதிர்பார்க்காத. நான் இந்த தொழில் பண்றதே காசுக்காக தான். நீங்க கூட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதாவும் ஏழைகளுக்காக ஃப்ரீயா கேஸ் நடத்தி தரதாவும் டாக்டர் சொன்னாரே. அது எனக்கா தோணுச்சுன்னா அப்ப நான் செய்வேன். பட் அதை நீ நம்பி வந்திருந்தா ஏமாந்து போயிடுவேன். சார், நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கேன் சார். சாந்தமூர்த்தி அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அந்த ஆசிரமத்தை மீட் ஆகணும் சார். நான் அதுலதான் 20 வருஷமா வளர்ந்திருக்கேன். எனக்கு அது கோயில் மாதிரி சார். நானும் இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் படிச்சேன். நான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். சாந்தமூர்த்தி அந்த கொலைய பண்ணல. நீங்க ஒருத்தர் தான் சார் அவர் அந்த கொலைய பண்ணலன்னு உறுதியா சொல்றீங்க. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? வெரி சிம்பிள். சாந்தமூர்த்தி அந்த கொலைய பண்ணியிருந்தா அந்த ஆசிரமத்திலேயே புதைச்சிருக்க மாட்டாரு. போலீஸ்க்கு ஒருவேளை சந்தேகம் வந்தா முதல்ல அந்த இடத்த தான் தோண்டி பார்ப்பாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். பாயிண்ட் நம்பர் 2, சாந்தமூர்த்தி அந்த ஆசிரமத்தை 25 வருஷமா நடத்திக்கிட்டு வராரு. இது வரைக்கும் அவர் மேல ஒரு சின்ன பெட்டி கேஸ் கூட இல்ல. சொல்ல போனா அவர் போலீஸ் ஸ்டேஷன் வாசல கூட மிதிச்சதில்ல. போலீஸ் சந்தேகப்படுற மாதிரி ஓவர் நைட்ல ஒருத்தன் நக்சலைட்ஸ் கூடவோ டெரரிஸ்ட் கூடவோ பழகிட முடியாது. பாயிண்ட் நம்பர் 3, சாந்தமூர்த்திக்கு சொந்தமான அந்த ஆசிரமத்தை வித்தாலே அவருக்கு பல கோடி ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும். அவர் எதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கொலைய பண்ணணும்? ரொம்ப நன்றி சார். நீங்க பேசுறத கேட்கும் போது சாந்தமூர்த்தி அப்பா வெளியே வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. பட் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரணுமே. இந்த கேஸ் எடுத்து நடத்தினா எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்ப? எவ்வளவு சார் தரணும்? எனக்கு இதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போயும் இந்த மாதிரி கேஸ் நடத்தியோ பழக்கம் இல்ல சார். உங்க ஃபீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அரவுண்ட் 25 ஆகும். 25,000? சார், எனக்கு அது பெரிய அமௌண்ட் சார். கொஞ்சம் குறைங்க சார். நான் கேட்டது 25 lakhs. என் அசிஸ்டன்ட் பேமெண்ட்லாம் சேர்த்தா இன்னும் அதிகமாகும். 25 லட்சமா? சார், நான் ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றேன். என் வாழ்நாள் முழுக்க உழைச்சா கூட அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது சார். லுக், நான் ஒரு கேஸை ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். உங்க டீன் சொன்னதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இது ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ். இதுல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப போராடணும். நீங்க தானே சார் சாந்தமூர்த்தி அப்பா
இந்த கொலைய பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க. பட் சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்கா இருக்கு. தப்பிக்க முடியாத அளவுக்கு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. சார், எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? உனக்காக நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? உனக்கும் எனக்கும் ஏதாவது பந்தமா இல்ல பாசமா? நான் ஒரு லாயர், நீ ஒரு கிளையண்ட், தட்ஸ் ஆல். நான் கோர்ட்டுக்கு போகணும், நீ போய் யோசனை பண்ணிட்டு வா. பணம் இருந்தா கேஸ நடத்து, இல்ல ஹாஸ்பிடல் உட்காந்து உன் வேலையை பாரு. ஐயோ, 25 லட்சம் கேக்குறாரு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? இவரு நல்லவரன் வேற சொல்லி அமிச்சாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.